ஹாய், ஹலோ, வணக்கம் நேர்களே. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில மொமெண்டம் வந்து காலையில இருந்து ஸ்லோவாவே இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல க்ளோசிங் டைம்ல ஒரு மொமெண்டம் வந்துச்சு பாருங்க. சூப்பரா வந்துச்சு. ஸோ அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஆஃப்டர் 2:00 அந்த மொமெண்டம் பத்தி தான் மெயினா. மத்தபடி இன்னைக்கு பெருசா ஒரு மொமெண்டமும் கிடையாது. அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நம்ம ஏற்கனவே என்ன சைட்ல இருந்தோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புள்ளி சைட்ல இருந்தோம். ஓகேவா? ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதுல இருந்து அப்படியே மேல கீழ, மேல கீழ, மேல கீழன்னு சொல்லிட்டு 51,600 லெவல்ஸ எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கீழ விடாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹோல்ட் பண்ணமோ, ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலா டைம் ஆனதும் ஒரு பையிங் வந்துச்சு பாருங்க பேங்க் நிஃப்டில. சும்மா தப 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 நம்மளோட நெக்ஸ்ட் லெவலான 51,849 லெவல்ஸ்க்கு வந்துருச்சு பேங்க் நிஃப்டில. நம்ம வந்து அடுத்தது எங்க டார்கெட் பண்ணணும்? இந்த லெவலுக்கு தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு இந்த லெவல்ஸ் தெரியுமா? 51,861 லெவல்ஸ். ஸோ அங்க போய் ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பா எஸ் தானே? ஸோ இதுதான் இன்னைக்கு நடந்த சம்பவம். ஆனா இதே நேரத்துல நிஃப்டில என்ன பண்ணாங்கன்னா, நிஃப்டில வந்து நெகட்டிவ் சைட்ல செல் பண்ணாங்க இந்த நேரத்துல. ஓகேவா? என்னடா இப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து இல்ல இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து மொமெண்டம் இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சு எல்லாமே ஓவர் பாட் கண்டிஷன்ஸ், அதாவது எல்லா ஸ்டாக்ஸுமே ஓவர் பாட் அண்ட் ஓவர் வேல்யூட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காங்க. ஓகேவா? நிஃப்டிலையுமே வந்து பாத்தீங்கன்னா சைட் வேஸ்ட்ல இருந்து போயிட்டு கொஞ்சம் புல்லிஷா போயிட்டு அதுக்கப்புறம் செல்லிங் சைட்ல வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால ஓவர் பாட்ல இருக்கு. அதனால வந்து செல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே புரோக்கர்ஸ்ல இருந்து எல்லாருமே என்பிஎஃப்சிஸ்ல இருந்து நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து நாங்க ஒன்றும் சலைச்சவர்கள் இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்து பேங்கிங்ல வந்து பையிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா வந்து பார்த்தோம்னா என்ன நடக்குது? நமக்கு பை தான் நடந்திருக்கு. சரியா? நீங்க டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தா நிஃப்டி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இதை வச்சிருக்கோம். போய் பார்த்தா தெரியும். நம்ம நிஃப்டி நார்மல் நிஃப்டில பார்க்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க. இங்க இருந்து அப்படியே நிஃப்டி நிஃப்டி பை 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 பைன்னு அப்படின்னு கண்டினியூஸா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 நாள் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா பைல இருந்திருக்கு. ஓகேவா? ஃபியூச்சர்ஸ்ல கொஞ்சம் முன்ன பின்ன தெரிஞ்சிருக்கும். பட் இங்கேயும் நீங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 நாள். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா சேம் தான். ஓகேவா? ஸோ 14 நாளும் பைல தான் இருந்திருக்கு நிஃப்டி. ஆனா லாஸ்ட் 2 நாளா மட்டும் தான் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஓகேவா? எவ்வளவு புல்லிஷா இருந்திருக்கு நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷனும் கூட நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். ஓகேவா? இது இந்த ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படி நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இதனால வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, செல்லிங் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, எப்படி செல்லிங் நடக்குதோ அதே மாதிரி கீழே விழ விழ எல்லாருமே பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. கொஞ்சம் சீப்பா கிடைக்குது, கொஞ்சம் சீப்பா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம பையிங்கும் ஒரு சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போறோம் இங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இன்னைக்கு ஸ்டோரி. அதே மாதிரி ஃபின் நிஃப்டில பார்த்தாலும் சூப்பரான மொமெண்டம். ஃபைனலி லைக் 600ல இருந்து ஒரு 300 பாயிண்ட்ஸ் மொமெண்டம். 640ல இருந்து 940 கிட்ட. ஸோ இந்த மொமெண்டம் போதாதான் இன்னைக்கு எக்ஸ்பைரி அதுவுமா அப்படின்னு சொல்லி கேட்டா இது தாராளமா போதுங்க. பாருங்க ஒரு கேண்டில கூட உடைக்காம போய்கிட்டு 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 போயிட்டு போயிட்டே இருந்துச்சு. மேல போய் தான் இங்க ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டி வந்து எப்பவுமே சொல்ல தேவையில்லைங்க. அது வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அது பை ஜோன்ல தான் இருக்கு. வாங்கி போடுங்க, வாங்கி போடுங்கன்னு நான் சொன்னேன் நானு. எத்தனை பேர் பண்ணீங்கன்னு தெரியல. கொஞ்சம் இன்னைக்கு விக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சைட் வேஸ்ல தான் அதுவும் இருந்துச்சு. அதுவும் ஒரு ரீசன் இன்னைக்கு. ரிலையன்ஸ்ல லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் செல்லிங் வந்துச்சு. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல லாஸ்ட் மினிட்ல நல்லாவே பையிங் வந்துச்சு 1637 லெவல்ஸ்க்கு மேல. ஓகேவா? அதே மாதிரி அடுத்த பையிங் எங்க வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் பினான்ஸ். எங்க அவனை காணோம். பஜாஜ் பினான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் பையிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க்ல வந்து லாஸ்ட் மினிட்ல பை, அதாவது பேங்கிங் செக்டர்ல இருக்க எல்லா பேங்க்ஸ்லயுமே நீங்க பார்த்தாலே தெரியும். லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பையிங் வந்து பாப்புலேட் ஆயிட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா? அண்ட் நமக்கு எஸ்பிஐல வந்து லாஸ்ட் மினிட்ல அந்த அளவுக்கு பையிங் கிடைக்கல. பட் கோட்டக் வந்து சைட்வேஸ்ல தான் இருந்தாலும் நம்ம வந்து பை ஜோன்ல இருக்கு வாங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம எப்பயோ சொன்னோம். ரீசெண்டாலாம் சொல்லனாலும் எப்பயோ நம்ம சொல்லிட்டு தான் இருந்தோம். அதை பத்தி நம்ம தயவுசெய்து வாங்கி போடுங்க வாங்கி போடுங்க வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஹீரோ மோட்டார் காப் கொஞ்சம் பாசிட்டிவ்.
அல்ட்ராடெக் சிமெண்ட் கொஞ்சம் பாசிட்டிவ், ஸ்ரீ சிமெண்ட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ். லாஸ்ட்ல ஃபால் இருந்தாலும் இவங்கலாம் வந்து இன்னைக்கு ரொம்ப பாசிட்டிவ் லைட் இருந்தாங்க. எஸ்பிஐ லைஃபும் பாருங்க நல்ல பையிங் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட் கண்டில் செல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, பாரதி ஏர்டெல்ல செல்லிங் இருந்துச்சு லாஸ்ட் மினிட்ல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் அதுக்கு அடுத்தது பெரிய செல்லிங்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்ல கொஞ்சம் செல்லிங் இருந்துச்சு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல்ல கொஞ்சம் செல்லிங் இருந்துச்சு, அவ்வளோதான். மற்றபடி லைக் வந்து பர்சன்டேஜ் வைஸ்ல எப்படி பார்த்தாலும் சரி எல்லாமே எனக்கு வந்து ஃபேவரேட்டா இருந்த ஸ்டாக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் லாஸ்ட் மினிட்ல நடந்த சம்பவங்கள் வந்து பெருசா மற்றபடி பாதிக்கல. ஓகேவா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோடைய வியூ. வரப்போறிய வீக்ஸும் இந்தியன் மார்க்கெட் வந்து இப்படிதான் கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருக்கும். ஓகேவா? அப்பப்போ சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஃபால்ஸ் இருக்கும். நீங்க என்ன கேட்டீங்கன்னா வந்து பி ஆன் கால் சைட் ஆர் பி ஆன் பை சைட் ஆல்வேஸ். ஓகேவா? லெவல்ஸை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் எடுக்கணும்னு மட்டும் தான் நான் சொல்லிப்பேன். இதுதான் இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டோடைய வியூ மக்களே. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் தான், பட் பரவாயில்ல, மன்னிச்சுக்கோங்க. அண்ட் கமிங் டு யூஎஸ் மார்க்கெட், டாலர் இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கீழே இருந்து 104ல இருந்து அப்படியே ஷூட் ஆகி நம்ம 1 டைம் ஃப்ரேமுக்கு வந்துருமா. ஸோ ஷூட் அப் ஆகி டவுன் ஆகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு ஆட்டம் காமிச்சதுல நல்லாவே ரெக்கவரி மற்ற இதெல்லாம். அண்ட் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, கோல்டு பாருங்க. ஓகே, நம்ம டேரெக்டாக இங்கே வந்துட்டோமா? சரி, ஓகே. டவ் ஜோன்ஸ்ல நல்ல ஃபால், நாஸ்டாக்ல நல்ல ஃபால். ஓகேவா? ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல நல்ல ஃபால் இருக்கு. ஸோ இது நம்மளை இம்பாக்ட் பண்ணுமான்னு கேட்டால் கொஞ்சம் கண்டிப்பா இம்பாக்ட் பண்ணதான் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யும். பட் என்ன கேட்டிங்கன்னா பார்த்துக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது இது. லைக் என்ன இன்னைக்குன்னா, இன்னைக்கு பாருங்க லாஸ்டா அதுக்கப்புறம் வந்து 3 o'clock நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபால் இருந்திருக்கு. பார்ப்போம் நாளைக்கு காலைல வரைக்கும் சஸ்டெயின் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு சைட்வேஸ்ல ஓப்பன் ஆகி புல்லிஷ்ல இருக்கும், இல்லை கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் புல்லிஷ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ட்ரேட் எடுங்க. இது என்னோட வியூ. அண்ட் டவ் ஜோன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அண்ட் டாலர் இண்டெக்ஸ் சாரி டவ் ஜோன்ஸ் நாஸ்டாக் சொல்லிட்டேன். அப்புறம் நம்ம நாஸ்டாக் காம்போசிட் ஃபியூச்சர்ஸும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டீங்க. யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செல்லு ஆகுதுங்க, பயங்கரமா செல் ஆகுதுங்க. இங்க பாருங்க, நம்ம இந்த 73 லெவல்ஸ் 72 லெவல்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம 70 லெவல்ஸ் வந்துடும் சொல்லிட்டு சொன்னோமா. ஸோ இங்க வந்துருச்சு. இது கீழே வந்துச்சுன்னா பயங்கரமா செல்லிங் ஜோன் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து இதுக்கப்புறம் நீங்க ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் வந்து 1 hour கேண்டில் வந்து கம்ப்ளீட்லி பேரிஷ் கேண்டில். ஸோ அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுக்கணும். இந்த 70.53 ஜோன் வந்து சப்போர்ட் ஜோன். இப்போ இருக்கிறது சப்போர்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அது மாதிரி நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன லெவல்ஸ் வந்துருச்சு. ஓகேவா? இங்க பாருங்க வந்துட்டானா. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? பை ஆகணுமா? பை ஆகி 2505 2503 லெவல்ஸ் போயிட்டு தான் மறுபடியும் செல் ஆகணும். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் கோல்டில் இதுக்கப்புறம் பெரிஷ்ல இருக்க மாட்டேன். 69 உடைச்சால் தான் நான் இதுக்கப்புறம் பெரிஷ்ல போவேன். ஓகேவா? அண்ட் கோல்டு விழுந்தனா ஆப்வியஸ்லி சில்வரும் விழும். ஸோ அந்த பேசிஸ்ல 2789 வந்திருக்கு. 28க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்க பை ஜோன்ல இருங்க. ஓகேவா? அண்ட் பிடிசி யூஎஸ்டி நல்ல ஃபால். நம்மளுடைய ஜோனுக்குள்ளார வந்து பிடிசி யூஎஸ்டி மறுபடியும் வரான் 59,000 தொட்டுட்டு. இந்த ஒரு ஜோன் சொன்னோம்னா நம்ம சும்மா தான் போயிட்டு இருக்கான், மறுபடியும் இங்க வந்துட்டு தான் போகான். நம்ம நேத்தே சொன்னோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவன் வருவான் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் நேத்தே சொல்லிட்டு தான் போனேன். வந்துட்டானா? நான் இங்க இருக்கும் போதே சொன்ன நினைக்கிறேன், போயிட்டு கண்டிப்பா கீழே வருவான்னு சொல்லிட்டு. பாருங்க மிடில் ஆஃப் த ஜோன்ல வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் 56 ஆர் 57,000 வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்து கொஞ்சம் ட்ரேடை எடுத்துக்கிறது நல்லது. ஓகேவா? அவ்வளவுதான் மக்களே, இன்னைக்கு நமக்கான வியூ. எல்லாருமே வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணி நாளைக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்ஸ் இன்னைக்கு நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அன்டில் தென் பை சொல்லிக்கிறேன். நாளைக்கு நான் வீடியோ சீக்கிரம் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.